Hi, Hi. welcome to the show, sir. Thank you, ma. Very happy to have you. உங்களை சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே நம்மக்கிட்ட ஸ்வீட் இருக்கு காரம் இருக்கு எது சூஸ் பண்ணுவீங்க? எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா பண்ணோன்னா ஸ்வீட்டு தான் ஆரம்பிக்கிறோம்மா. ஓ வா ப்ளீஸ். தேங்க்யூம்மா. சார் இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கு இன்னொன்று ரீசன் இருக்கு. நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 இயர்ஸ் ஆயிருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து டபுள்ஸ் பண்ணீங்க பிரபுதேவா சாரோட. ஸோ இப்போ வந்து 25 இயர்ஸ் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா இருக்கு, உங்களை மாதிரி இருக்கு. தேங்க்யூம்மா, சூப்பராக இருக்கு. ஸ்வரம் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா பற்றி எங்களுக்கு தெரியும், நிறைய பாட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் சமையல் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுக்கு சாப்பிட எவ்வளோ பிடிக்கும், சமைக்க எவ்வளோ பிடிக்கும்? ஓப்பனாக சொல்கிறேம்மா, எனக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்தாலே தெரியும். டெய்லி நைட்டு வந்து தூங்கும்போது நாலுலேருந்து கொஞ்சம் டயட் இருக்கலான்னு பிளான் பண்ணுவேன். பட் மறுநாள் காலையில் அது எப்படி தான் நான் மறக்கிறேனே தெரியாது. ஆனால் நான் ரொம்ப ஞாபக சக்தி. உண்மையாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை பார்த்தீங்க, அந்த பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க, எப்படி சார்னுவாங்கன்னா அதெல்லாம் ஞாபகம் சக்தி. ஆனால் நைட்டு யோசனை பண்ணதை காலையில் மறந்துடுவேன். டயட்டு மட்டும் எனக்கு எப்படி நான் மறக்கிறேன்னு தெரியாது. அட் சேம் டைம் சிலவாட்டி கம்போசிங்கில் நடக்குமா, டயட்னு சொல்லிட்டு கம்போசிங் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த டயட் வந்து எனக்கு அந்த வேலையை பாதிச்சுது. அதனால தான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்போசிங் ஸ்டார்ட் ஆகும்போது டயட் சொல்லுவார், சார் ஹீரோ ஓப்பனிங் சாங் சார், நீங்கள் எப்படி விஜய் சாருக்கு வந்து வாடா 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 தோழா, அதே மாதிரி வந்து சிம்பு சாருக்கு வந்து ஒத்த விரல் காட்டுனா அந்த மாதிரி வேணும் சார்னும் போது நான் காலையிலேருந்து ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டு ஓகே கம்போசிங் சாப்பிட்டு ஒரு சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படி கை வைப்பேன். கையை வச்சா எனக்கு அந்த அந்த பாட்டில் ஞாபகம் வராது. இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், ஐயோ சாப்பிடாம வந்துட்டோமே சார், வாசிங்க சார், அதை வாசிக்கிறேன். ஆனாலும் அது மைண்ட் விட்டு அப்படி வந்து சார் ஓப்பனிங் சாங் தான் சொன்னீங்க ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா, வருவேன் நான் வருவேன், உன்னை அடிக்க வருவேன், என்னை தடுக்க யாராலையும் சார் ஹீரோ ஓப்பனிங் சாங் சார், ஹீரோ சோக பாட்டு இல்லைன்னுவாங்க. ஐயோ அப்படியா, என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ சொல்கிறேன், சார் எனக்கு ஒரு ½ hour டைம் கொடுங்க சார். என்ன சார் சாப்பிட்டு தான் சார் வந்தீங்க? இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது சாண்ட்விச். ஓகே, அது வந்து வீட் ப்ரெட்டு உள்ள வெள்ளரிக்காய் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு அது செட் ஆகலை சார். நான் இப்போ மேலே போய் தோசை பூரிலாம் சாப்பிட்டு வரேன் சார். நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு வடைலாம் சாப்பிட்டா தான் சார் எனக்கு ஏதோ ஒரு திருப்தி ஆகுனா சார். அப்போ இப்படிலாம் ஏன் சார் அதுவும் நம்ம படத்துக்கு ஏன் சார் இப்படிலாம் டயட் இருக்கீங்க, யாரை கேட்டு நீங்கள் டயட் இருக்கீங்க, அது நான் ஏதோ ஒரு கொலை செஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக போய் சாப்பிட்டு வாங்க சார், போங்க சார், நம்ம படம் ஆரம்பிக்கும் போது டயட் இருக்கணும், பாருங்கள் எப்படி போடுறாரு மியூசிக்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ½ hour கழிச்சு வருவேன். இப்போ பாருங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக அடிடா அடிடா அவன, ஹே புடிடா இவன, என்னை தடுக்க யாராலையும் முடியாது, என்னை தடுக்க யாராலையும் முடியாது, வர்றேன் இப்போ நான் ஹீரோ தான், வர்றேன் இப்போ நான் ஹீரோ தான். சார் எங்கே சார் வச்சுருந்தீங்க அது பவர்லான்னு சொல்லுவாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், சாப்பிட்டு சார். அப்போ அன்னியோட இந்த மாதிரி டயட்டே ஃபாலோ பண்ணாதீங்க அதான் சொன்னீங்களே. ஸோ சாப்பிட அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது சாப்பிட்டா தான் நல்ல ஒர்க் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலு. பட் இப்போல்லாம் கொஞ்சம் கம்மினா ஹெல்த்துக்காக கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேமிலியில் ஒய்ஃபோட சேர்ந்து சமைச்சு வருது அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? இது வரைக்கும் அது மாதிரி அவங்களும் ஒரு ஹெல்ப் கேட்டதில்ல. அவங்க ரொம்ப ஸ்வீட் ஆக்டில் இது மாதிரி வாங்க கொஞ்சம் அது சில பேர் வீட்டிலலாம் கத்திரிக்காய் கேரட்ல அது கூட என்ன இது வரைக்கும் கேட்டதில்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க சமயத்துக்கு ஒரு ரேரு தான். சார் ஒய்ஃப்னு சொல்லும் போது சொல்லுங்க சார், உங்கள் ஒய்ஃப் பற்றி சொல்லுங்க. நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க, உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆசை படம் ஒர்க் போயிட்டு இருக்கு, அஜித் சார் நடிச்ச ஆசை, வசந்த் சார் டைரக்ஷனில். அப்போ வந்து கிட்ஸ் வாய்ஸ் எல்லாரும் வந்தாங்க, குட்டி பசங்க மாதிரி வந்தாங்க. மற்றவங்களும் தான் குட்டி பசங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 13 வயசுனால பார்த்தா ஒரு 10th படிக்கிற மாதிரி ஒரு பாப்பா வந்தாங்க. ஓகே, அவங்கள பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஆக்சுவலாக வேறு எதாவது ஸ்கூலில் இருந்து குட்டி பசங்க தான் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அங்கிள் அங்கிளா, ஐயோ என்னடா அது இப்போ தானே பேசியிருந்தான்னு சொல்லிட்டு நான் அங்கிள் அங்கே சொன்னாங்க, நீங்கள் தேவா அங்கிளோட சன்னுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் இந்த ரூம் இங்கே போய் பாடணும்னு, நீங்கள் அங்கே போய் பாடுங்க சொல்லிட்டு. ஓகே சார், சரிங்க, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா சொல்லிட்டு நான் சொன்னேன், எத்தனாவது படிக்கிறீங்க? அங்கிள் விடுமா, படிக்கிறத மட்டும் சொல்லுமா சொல்லிட்டு 10th 10th படிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூலில் நானும் படிச்சுட்டு இருக்கேன்.
அப்படியே அங்கிள் நீங்கள் ஸ்கூலா ஏன்னா நான் சின்ன வயசுல ரொம்ப ஹைட்டாக இருப்பேன். இந்த உடம்பு ஒரு நல்ல ஒரு ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டேன், ஒல்லியாக தான் இருப்பேன் அந்த ஏஜ்லலாம். நான் வந்து இப்போ 12th. அங்கிள் நீங்கள் 12th உண்மையாவா? ஐ தாட் நீங்கள் ரொம்ப பெரிய அங்கிள்னு நினச்சிட்டு. இப்போ தான் 12th நல்லா மறுபடியும் அங்கிள் சொல்லல, எங்களை உங்களை பார்த்தா பேசணும். ஆனால் அவங்ககிட்ட மட்டும் ஒரு ஈர்ப்பு என்கிட்ட இருந்தது. லைக் ஒரு சும்மா ஸ்பெஷலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், மச்சான் நேற்று ரெக்கார்டிங் தேட்டரில் ஒரு 10th படிக்கிற பாப்பா வந்தது. டேய் நீயே பாப்பா நான் அவன் ஒன்று இல்லைடே நான் அங்கிள் கூப்பிட்டுனால அப்படி சொல்கிறேன். ஏதோ ஒரு அவங்ககிட்ட ஒரு மேஜிக் இருந்தது. ஸ்டோரி வந்து பாப்பா அண்ட் அங்கிள். ஆமாம் அவ்வளோ வந்தது. அப்புறம் நல்லா நாங்கள் சிங்கர்னால அப்புறம் அவங்க அடிக்கடி அப்பா ஸ்டுடியோக்கு வந்தால் கொஞ்சம் 12th வரும்போது அவங்க ஒரு பெரிய அடல்ட் அந்த கோரஸ் சிங்கர்ஸ் கூட அவன் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ டெய்லி வர ஆரம்பித்தாங்க. எங்கள் நட்பு அப்படியே தொடர்ந்து கடைசியில் லவ்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப அலைன்ஸ் பார்த்தாங்க ஆக்சுவலாக, பொண்ணு பார்த்தாங்க. பட் எனக்கு நம்ம அழகுக்கு யாருங்க வருவா? இல்லை ஒரு பெண்ணுக்கு வந்து லைக் என்னதான் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் ஹஸ்பண்டு, என்னதான் வந்து கார் வச்சுருந்தாலும் ரோல் சைஸ் வச்சுருந்தாலும், பட் முக்கியமாக அவங்க பார்க்குறது வந்து எல்லையும் தாண்டி அவர் கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது ஆக்சுவலாக. பட் எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஒரு எப்படி எங்கள் அம்மா அப்படியே ஒரு 15-20 பொண்ணு கூட பார்த்துருப்பாங்க ஆக்சுவலாக. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன்னால எனக்கு வந்து அது கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணல ஆக்சுவலாக. அப்புறம் நான் சொன்னேன், அதெல்லாம் விட்டுருங்க, அவங்க பிடிக்கலன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், ஏன்னா சொல்ல முடியும், அவங்க வேற யார் கூட லவ் பண்ணலாம் ஆக்சுவலாக, அதுவும் இருக்கலாம் ஆக்சுவலாக. அப்புறம் நான் சொன்னேன், நம்ம அப்பா ட்ரிப்பில் ஒரு பாப்பா, அதே பாப்பா. அப்பா அவங்களுக்கு 24 ஆயிடுச்சு, எனக்கு 26 ஆயிடுச்சு. அந்த பாப்பாவை நம்ம கேட்கலாமான்னு சொன்னோன்னே அப்பாவும் சொன்னேன், அந்த குட்டி பாப்பா சின்ன வயசுல நம்ம ட்ரிப்பில் தான் பாடுது, நம்ம ஏன் கேட்கக்கூடாது, நான் ரொம்ப நல்லா பாப்பான்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு அரேஞ்ச் மேரேஜாக முடிஞ்சுது. மேரேஜ்னு சொல்லும் போது 2005 வந்து உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர். ஏன்னு சொல்லுங்க. நல்லா தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. சொல்லுங்க சார். அப்போதான் எனக்கு கல்யாணம் ஆன மந்த்தா? சார் கல்யாணம் ஆன மந்த் மட்டும் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, சிவகாசி அண்ட் தீபாவளி ரிலீஸ் வேற, பேக் டு பேக் ஹிட்ஸ். அந்த இயர் பற்றி சொல்லுங்க சார். இல்லை உண்மையாகவே அந்த 2005 மாதிரி எனக்கு வாழ்க்கையில் வந்து இன்னொரு இயர் வருமானு சொல்ல முடியாது. முக்கியமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆச்சு 2005 February 20 அன்றைக்கி தான் என் வெட்டிங் ஆச்சு. அந்த வெட்டிங் அப்போ வந்து ஒரு 4 படம் 5 படம் பண்ணிட்டேன். நான் பண்ணிவிட்டு கல்யாண பிறகு கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவோம், ஒய்ஃப்கிட்டே ஷேர் பண்ணுவேன். லைக் நம்ம மியூசிக் பண்ணின்னு இருக்கேன், 4 படம் பண்ணிட்டேன், பட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ படம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லும் போது, இல்லைங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே பிப்ரவரி போச்சு, மார்ச் போச்சு. மார்ச் எண்டில் எனக்கு கால் வருது, இது மாதிரி நான் வந்து ரத்னம் சார் பேசுகிறேன், இது மாதிரி வந்து ஏஎம் ரத்னம் சார் ப்ரொடியூசர். சார் சொல்லுங்கள் சார், தம்பி நல்லா இருக்கியாப்பான்னு, அடுத்த விஜய் சார் படம் நீ பண்ணுப்பான்னாரு. என்னடா இது கனவா நினைவானே தெரியலையே சார், என்ன சார் சொல்கிறீங்க சார், அப்பா கிட்ட பேசணுமா என்கிட்ட பேசணுமா, ஏன்னா அப்பா தானே பண்ணிடுவேன். இல்லைப்பா அப்பா நம்மளுக்கு குஷியெல்லாம் பண்ணிட்டாருப்பா, நீ பண்ணு, இப்போ உன் பாட்டு ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு, நல்ல மாஸாக பண்ணிருக்கேன், இந்த படத்துக்கு ரொம்ப மாஸான பாட்டு தான் வேணும் சொன்ன உடனே ரொம்ப ஷாக்கு. உடனே அப்புறம் பேரா சாரும் ஃபோன் வாங்கி பேசினார், சார் வணக்கம் சார், பண்ணலாம் சார், சூப்பராக பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு போது எனக்கு ரொம்ப ஷாக்கு. மார்ச் நைட்டாக ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்துட்டு, இல்லை நீ சொன்ன மாதிரி விஜய் சார் படம் புக் ஆகிருக்கு எனக்கு, என்ன ஐயோ கடவுளே ரொம்ப பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஆமாம் சொல்லிட்டு, பட் என்னென்னா அவங்களும் ஒரு சிங்கர் தானே, அதனால் வந்து அவங்களுக்கு அது நல்ல அவங்களுக்கு வந்து தெரியும் நான் பண்ணுற ஒர்க் எல்லாமே சொல்லிட்டு ஸோ அதே நாளில் வந்து எனக்கு 2 படம் பூஜை. ஏப்ரல் 14 அன்னைக்கு சிவகாசி படமும் பூஜை, அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்காரர் பார்த்தி பாஸ்கர் மூவி பம்பர கண்ணாலே படம் அதுவும் பூஜை. ஸோ லைக் எப்படி அந்த பூஜை நடந்ததுன்னா, அதே சேம் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து விஜய் சாரே வந்து விஷ் பண்ணிட்டு வந்தார் அந்த பூஜைக்கு. ஸோ நாங்கள் இல்லை அப்படியே மாறி அது ஒன்று வந்து விஜயா கார்டனில் ஷூட்டிங்கு, ஒன்று வந்து ஏவிஎம்மில் ஷூட்டிங்கு. ஸோ அந்த பரபரப்பாக இது வரைக்கும் எனக்கு 2 பூஜை வந்து பெரிய படங்கள் இது வரைக்கும் ஆனதில்லை ஆக்சுவலாக. ஒரு பூஜை நடக்கும் ஓகே. ஸோ 2005 அது மாதிரி ஏப்ரல் 14 அன்னைக்கு ஆச்சு.
அந்த 2 படமே வந்து அன்னைக்கு தல தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமா அதுதான் கேட்க உங்களோட தல தீபாவளி வந்து தளபதி தீபாவளியும் மாறிடுச்சு. ஓகே தளபதி தளபதி தீபாவளி கரெக்ட். தளபதி தீபாவளி தான் அது ஆக்சுவலாக. ஸோ அதாவது நான் அது அந்த சிவகாசிக்கு முன்னாடி ஓகே ஸ்டேட் அவார்டு வாங்கினா எல்லாம் ஓகே. இதில் இன்னொரு ஹைலைட்டும் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது நீங்கள் சொன்னது வந்து எல்லாம் ஓகே. 2005 எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. ஓ வாவ் சூப்பர். ஓகே எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஸோ அதாவது அதான் சொல்கிறேன், எவ்வளோ வருஷங்கள் வந்தாலும் என்னால் 2005 வந்து ஸோ அது உங்களோட பிரேக்கிங் இயர்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ் இல்லை? நீங்கள் வந்து உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்தாலே தெரியுது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இப்போ நீங்கள் உள்ளே வரும்போதே வெற்றின்னு சொன்னீங்க, நிறைய வாட்டி நீங்கள் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறீங்க. பட் என்னைக்காவது வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு டிப் ஒரு லோ அப்படின்னு இருந்திருக்கா? ஒரு நான் வந்து ஏன்னா எப்போவுமே நீங்கள் சேர்ப்பியாக இருக்கீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து இப்படி உட்காந்ததுண்டா ஐயோ அப்படின்னு இருந்ததுண்டா? என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தா ஒளிவாங்க வீட்டிலே. எதுக்கு ஒளிவாங்கன்னா நான் புலம்புவாங்க கிட்ட ஆக்டில். என்ன புலம்புனா இல்லையா நான் வந்து இன்னும் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், இன்னும் கூட லைக் ஒரு ஸ்ரீகாந்த் தேவனா தமிழ்நாட்டில் தெரியும், பட் பக்கத்து ஸ்டேட்டில் போய் கேட்டால் தெரியுமான்னு தெரியாது, இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் கேட்டால் தெரியுமான்னு தெரியாது. பட் அது மாதிரி தெரிகிற மியூசிக் டைரக்டர் ரொம்ப பேர் இருக்காங்க. நம்ம அது மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அது இல்லாமல் வந்து ஒரு ஏதாவது இங்கிலீஷ்லேயும் நம்ம சாங்லாம் கேட்கணும். அது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க வந்து அதை இந்த நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு மாதிரி புலம்புவீங்களா, அதெல்லாம் நானும் புலம்புவேன். அப்போ தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது வந்து அவங்க சொல்லுவாங்க வரும் கவலைப்படாதீங்க, இப்போ நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ஹிந்திக்கு போனீங்க இல்லை தெலுங்கு போனீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிஸ் ஆகிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி சேடெல்லாம் உட்கார மாட்டேன், பேசி அந்த நம்ம பார்ட்னர்கிட்ட பேசும்போது அது அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இல்லை ஆறுதலாக பேசுவாங்க. அந்த ஆறுதலாக பேசும்போது இந்த ஃபுல் டே எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உங்களோட சக்ஸஸ் பிஹைண்ட் ஸ்ரீகாந்த் தேவா உங்கள் வைஃப்னு சொல்லலாம். இப்போ வந்து சரத்குமார் சார் வந்து ஆக்டர், ஆனால் அவரை ஃபர்ஸ்ட் பாட வச்சது நீங்கள் தான். அதே மாதிரி வந்து இந்த உதித் நாராயணன் சார் ஜென்ரல் மெலடிஸ் தான் பாடுவார், ஆனால் அவரை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணமான்னு ஒரு பாட்டு பாட வச்சிருக்கீங்க குத்துல. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி ஸ்பார்க் ஆகுது ஓகே இவங்களை இது பண்ண வைக்கலாம் அப்படின்னு? இல்லை அது உண்மையாகவே வந்து கம்போஸரோட இது வந்து மியூசிக் டைரக்டர்னால் வந்து கம்போஸர் தாண்டி உண்மையாகவே வந்து அந்த வாய்ஸ் செலெக்ஷன், அது இல்லாமல் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு ஹீரோ மாதிரி பாடினா அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு சிங்கர் பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹீரோ பாடும்போது ஒரு பாய்லா சாங் மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் ஹிட் ஆகிடும், அது ஒரு ஜாலியாக இருக்கும்ன்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணி தான் வந்து அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலை தான் மியூசிக் டைரக்டருக்கு. ஏஐ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா சாங் இருக்கும் ஆக்சுவலாக அந்த பாட்டு தான் சாதனா சர்கம்ஜி பாட வேண்டியது. பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வாட்ச்மேன் இருப்பார், அவர் ஃப்ரம் நேபாளி ஆக்சுவலாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க சாங் கேட்டுருப்பார் ஹெட்ஃபோனில் வச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து ஹார்ன் அடிக்கிறேன், ஒரு சாங்கே கேட்கல, என்னடா அது டோர் ஓப்பன் பண்ணதுக்காக தான் ஜியை வச்சுருக்கோம், கடைசியில் பாரு சொல்லி நானே போய் டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சாரி ஜி ஹெட்ஃபோன்லாம் கேட்டுட்டு என்னப்பா இப்படி பண்ணுற அப்படி என்ன தான் கேட்டுருக்கேன் ஓப்பன் பண்ணி என் தங்கச்சி பாட்டு சார், நான் உன் தங்கச்சி பாடுமா, ஆமாம் என் தங்கச்சி சார் தங்கச்சி, நான் ஹெட்ஃபோன் கேட்டால் மறந்துட்டேன், உன் தங்கச்சியா அது, தங்காச்சி சார் தங்காச்சின்ற எங்கே நேபாள் பக்கத்தில் மணிப்பூர் பார்டரில் தான் இருக்காங்க. ஓ எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்காக இருந்தது அந்த வாய்ஸு. நான் ட்ரெயின் டிக்கெட்டு தரேன் அவங்க வருவாங்களான்ட்டு, நான் வர சொல்கிறேன் சார் சொல்லிவிட்டு உடனே போட்டு 1 வீக்கில் வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவங்க அண்ணன் வீட்டில் தங்கிட்டாங்க ஆக்சுவலாக. அவன் பேர் சோஃபியா. ஓகே. அப்போ நான் சொன்ன வீட்டுக்கு வந்தாங்க. சோஃபியா எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் எனக்கு தெரிஞ்ச தமிழும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி, சோஃபியா யுவர் வாய்ஸ் வெரி நைஸ், ஓ தேங்க்யூ யூ சிங் தமிழ் சாங், நோ தமிழ் வராது இதை வந்துடுச்சு வா சொல்லிட்டு ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு லைனாக எழுதி கொடுத்தேன். அர்ஜுனா ஈஸியாக வந்துச்சு, ஏன்னா அது ஒரு காட் நேம்னால அவங்களுக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. அர்ஜுனா அம்பு வீடும் அர்ஜுனா, அம்பு வீடும் அர்ஜுனா, நீலா நீ வா எழுதுறதுக்கே ஒரு ஹாஃப் டே ஆகிடுச்சு. நான் டயர்டாயிட்டேம்மா தாயேன்னு சொல்லிட்டு சரி எழுதிட்டு பார்த்தா அவங்க சொன்னாங்க, சார் நான் எழுதிட்டேன், இதை ப்ராக்டிஸ் பண்ணி நாளைக்கு பாடுறேன் சொல்லிட்டு பாடினாங்க. அந்த வாய்ஸ் தான் இன்னும் இருக்காங்க. இதோட சக்ஸஸ் எங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த வாய்ஸ் அந்த சிங்கர் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஆக்சுவலாக. அவங்க அதுக்கப்புறமும் பாடியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த ஊரில் அவங்களுக்கு
பெருசாக என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால அந்த ஊரில் அவ்வளோ இது பண்ணல அவங்கள ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவங்கள டேக் அப் பண்ண முடியல. அப்புறம் அவரு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், ஒரு 1 month 2 month கழிச்சு சார் வந்தாங்களான்னு கேட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு. இல்லை அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலி ஆனதுனால வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்ரீகாந்த் தேவான்றப்ப நம்ம எப்படி இந்த தேவா சார் பற்றி பேசாமல் இருக்க முடியும் சார்? ஸோ தேவா சாருக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்கள் சார். லைக் எப்படி இருக்கும், நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்க, உங்கள் கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்கும், அவரோட பேசுகிறது எப்படி இருக்கும்? நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருந்தார், அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆளாக ஆனார், நல்ல பணம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கதைலாம் நான் போய் பார்ப்பேன். பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவை வந்து நான் பார்த்தே வந்து அவர் தான் உங்களோட ரோல் மாடல். லைக் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கள் அப்பாவோட தாத்தா எங்களை தாத்தா சொல்லுவார், அப்பா கூட்டு தேவா வேலைக்கு போ, நீ இதுக்கப்புறம் இசைன்னு சொன்னால் உனக்கு எப்போ பணம் வந்து எப்போ மியூசிக் டைரக்டர் ஆகி எப்போ நீ வந்து இந்த குழந்தைங்களாம் படிக்க வச்சு 3 பசங்க உனக்கு கேட்கலாம் போது, இல்லைப்பா நான் என்ன பண்ணுறேன், நைனான்னு தான் கூப்பிடுவார் அப்பா தாத்தாவை. இல்லை நைனா, இது மாதிரி நான் குழந்தைங்களுக்கு இதுக்காக சின்ன சின்ன வேலைலாம் போயின்னு இருக்கேன், அது பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நான் போயிட்டு ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக வேலை செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த மியூசிக் சான்ஸ் கிடைக்காம போயிடும், எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. இப்போயே 30 வயசு ஆயிடுச்சுப்பா சொல்லிட்டு அகெயின் கொஞ்ச நாள் கேச்சு, தேவா பசங்க இன்னும் பெரிய பசங்க ஆகிட்டாங்க, இப்போவே 35 வயசு ஆயிடுச்சுன்னாரு. அப்போ 35 வயசுங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. தேவா 37 ஆயிடுச்சு தேவா, 38 ஆயிடுச்சு தேவா, 39 ஆயிடுச்சு தேவா, உனக்கு பசங்களாம் ஹைட் ஆகிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க, நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு. தேவா 40 வயசு, அப்போ தான் முதல் படம் கிடைக்குது அவருக்கு. போராடம் அது எல்லாம் அதை தாத்தா சொன்னாலும் பரவாயில்ல, போகிற வரவங்களாம் சொல்லுவாங்களே, இப்போ ஏதாவது வேலை சேர்ந்து இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காதுப்பா, இதுக்கப்புறம் பாரு 40 வயசு ஆயிடுச்சு, இது கிடைக்குமானா கிடச்சிச்சு. அந்த எய்ம், அந்த அம்பை வச்சு வெயிட் பண்ணி நம்ம ஒரு 2 நிமிஷம் பண்ணதுக்கு பொறுமை இருக்காது. ஆக்சுவலாக 40 வருஷம் வெயிட் பண்ணுறாருன்னா அந்த எய்ம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என் கண்ணு முன்னாடியே நான் இவர் பெரிய ஆளானார், அவர் பெரிய தெரியல, அப்பாவை பார்த்தே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எய்ம் பண்ணால் கிடச்சிடும், அதாவது அந்த கோல் நேர்மையாகவும் ஹார்ட் ஒர்க்கும் வந்தால் கண்டிப்பாக கிடச்சிடும் சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் நான் எந்த ஸ்டோரியில் கேட்க மாட்டேன், அப்பா லைஃப்பை வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிருவேன். சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை சொன்னீங்க சார், கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. பட் சார் இந்த சக்ஸஸை வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு பாட்டு பாடி நம்ம இந்த எபிசோட வந்து முடிக்கிறோம். பயங்கர எனர்ஜியோட நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து உங்களோட ஃபேவரட் சாங் சார் நீங்கள் கம்போஸ் பண்ணதில் ரொம்ப ரசிச்சு நீங்கள் பாடினதோ இல்லை கம்போஸ் பண்ண சாங் எங்களுக்காக. Hey 4 3 2 1 முதல் லக்கு தானடா, ஏ அக்கா பொண்ணு கிக்கு தானடா, ஏ முதல் செட்டு தானடா, இவையவ சில்வர் தட்டு தானடா, கொட்டாங்குச்சிக்குள்ள பயண்டி 2 பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம், 8ஆம் நம்பர் போல தேகத்தை நான் இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன்டா, எப்பாங் சுப்பாங் குப்பாங் எப்பாங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் பீயிங் ஆன் மை ஷோ. எனக்கு வந்து நிறைய நீங்கள் சொல்லாத விஷயமும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.